ஹலோ கைஸ். ஸோ அண்ணா சீரியல், அதாவது ஜீ தமிழில் போயிட்டுருக்க அண்ணா சீரியல் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதாவது ப்ரொமோ வந்து இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி பாண்டியம்மா வந்து சவுந்தர பாண்டி மாதிரி பேசி அதோ சண்முகங்கிட்ட பேசுறது மாதிரி, நான் உன் தங்கச்சியை வந்து கடத்தி வச்சுருக்கேன், தைரியம் தான் கண்டுபிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம முத்து பாண்டி வந்து அவங்க அப்பா வாயிலே கன்னை வச்சு எங்கே எசக்கி ஒழுங்காக சொல்லிவிடுங்க அப்படி மிரட்டுறா போல். ஒரு வழியாக ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா சண்முகம் வந்து எசக்கியை வந்து காப்பாற்றிட்டு எசக்கியை வந்து வீட்டில் கொண்டு வரும்போது எசக்கி ஓடி வந்து முத்துப்பாண்டியை ஹக் பண்ணுறாங்க. அப்போது வந்து அந்த ப்ரொமோவில் வந்து ஒரு வேர்டிங்ஸ் வந்தது, இரும்பு இதயத்தில் பூக்கும் காதல் அப்படின்னு. ஸோ உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அதாவது முத்து பாண்டியெலாம் ஸ்டார்டிங் எபிசோட்லலாம் பார்த்தோன்னா ரொம்ப ரூடு, ஓவர் பேட் பாய், அப்படியே ரொம்ப வில்லனிசம் வந்து பயங்கரமாக இருக்கும் முத்துப்பாண்டிகிட்ட. ரொம்ப இந்த மாதிரி நான் வந்து கட்டிக்கிற பொண்ணை நான் அப்படி அடிமையாக வச்சுப்பேன் அப்படி இப்படி வந்து சொல்லுவாப்புல. இப்போ வந்து முத்துப்பாண்டி மாறுறது வந்து இந்த சீரியலை வந்து எங்கேயோ கூட்டின்னு போச்சு தான் சொல்லணும். அதாவது இந்த சீரியலில் வந்து எதிர்பார்க்காத 2 விஷயம் நடந்தது. முத்துப்பாண்டி மாறுவான்னு நாளில் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டோம், அது நடந்துச்சு. அதே மாதிரி ரத்னாவோட ஹஸ்பண்ட் அவன் வெங்கடேஷ், அவன் வந்து இப்படி இப்படி வில்லன் தர மாட்டானும் தெரில, அவன் இப்படி மாறுவான்னு எதிர்பார்க்கல. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா அண்ணா சீரியல் நல்லா போயிட்டுருக்கு. முத்துப்பாண்டி எசக்கி பேருக்கு டிமாண்ட் ஓவராக போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு வந்து முத்துப்பாண்டியை பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே பிடிக்கும். வில்லனிசம் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவர் கேரக்டருக்கு பக்காவாக இருக்கும். அதுமாதிரி இப்போது முத்துப்பாண்டி சேஞ்ச் ஓவர் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. லெட்ஸ் சீ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.